ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதில் 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கணும் குறப்பாக. ஒரு கடாயை வச்சு அதில் நெய் சேர்த்தாச்சு. இப்போ முந்திரி பருப்பை கொஞ்சம் எடுத்து 2 உடச்சி வச்சுக்கணும். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பை சேர்க்கணும். இப்போ உடச்சாச்சு. முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கெலாம் அளவுலாம் கிடையாது, நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் 1 டம்ளர் போட்டு எப்படி ரவா லட்டு செய்கிறதுன்னு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செய்ய தெரியாதவங்கனால கூட இது செய்ய முடியும். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உடனே இதை செய்யலாம் நீங்கள் தாராளமாக. இப்போ முந்திரி பருப்பு எடுத்தாச்சு. அதே பேன்லேயே ரவாவை போட்டு வறுத்துக்க வேண்டியதான். 1 டம்ளர் ரவா. நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. எந்த எண்ணத்தில் அடிக்கிறீங்களோ அதை. இப்போ நான் 1 கப்பு ரவா சேர்த்துருக்கேன். நான் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் மெத்தட்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். அது இல்லாமல் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஈஸியான மெத்தடு. ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதில் செய்ய வேண்டியதான். எல்லா பொருளையுமே நம்ம அதோடு தான் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம இது பண்ணணும். இப்போ ரவா வறுபட்டுருச்சு. தேங்காய் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் திருவுன மாதிரி அதையும் போட்டு இதோடையே வறுக்க வேண்டியதான். எந்த ரவாவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வறுக்காத ரவாவாக இருந்தாலும் சரி, வறுத்த ரவா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி ஆனால் நம்ம கீழே போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். அதுக்காக தான். இப்போ சர்க்கரை 1 கப்பு ரவாவுக்கு நான் ஒரு 3/4 கப்பு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவு, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவராக ஸ்வீட் சாப்பிட்டாலும் அது திகவட்டுற மாதிரி ஆயிரும். எந்த கப்பில் நீங்கள் ரவா எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப்பு நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டா போதும். தேங்காய் ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன தேங்காவாக அதில் ஒரு 1/2 மூடி. ஏன்னா தேங்காய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தேங்காய் தான் போடணும். அதே மாதிரி தனித்தனியாக வறுக்கணும். தேங்காயெலாம் நல்லா நெய்யில் வறுத்துடணும். அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நாங்கள் கம்மியாக தான் செய்கிறேன். எனக்கு ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் அந்த மாதிரி தான் எனக்கு இது வரும். அதனால் நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ யாராவது உடனே இப்போ கெஸ்ட்டு வராங்க, ஸ்வீட் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தேங்காவை தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா இன்னும் அது கூட நல்லா ரொம்ப நாள் 1 வீக் கூட வரும், நல்லாயிருக்கும். இதுவுமே வரும், ஒரு 5 டேஸ்லாம் வரும். ஆனால் நான் 2 டேஸ் 3 டேஸ்லேயே நான் தீர்த்துருவேன். கொஞ்சம் தான் நான் செய்கிறேன், கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சிங்கன்னா 1 வீக் வரையும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே கண்டெய்னரில் லட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்படிலாம் கெட்டு போகாது. நல்லா நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வறுபட்டுருச்சு. பிறைக்க வேண்டியதாக. இதுக்கு கொஞ்சம் தேவையான பால் இப்படி உடையும். கொஞ்சம் பால் தெளித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உடையாமல் வரும். அதுக்காக தான் நான் பால் தெளிப்பேன். இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா தான் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரியே நான் உருட்டி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உடஞ்சி விழுகும். இல்லை எனக்கு பால் சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக நெய்யை கூட கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆனால் நான் பச்சை பால், காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை லைட்டாக கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு பிடிச்சிங்கன்னா, ஆனால் இது சூடாக இருக்கும் போதே பிடிச்சிடணும். ஆறுனா உருண்டை வராது. அந்த ஹீட்டாக அந்த சர்க்கரை அந்த இது எல்லாத்தோட சேர்த்து அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உடனே நல்லா அப்படியே உருண்டையாக வந்துடும். எடுத்தோடனே இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்து அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா பிணைஞ்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். உடஞ்சி உழுவாது. நல்லா அப்படியே இந்த உருண்டை பதத்துலேயே இருக்கும். ஆனால் சூடோடு பிடிச்சிடணும். அதை ஒன்றை மட்டும் உடனே செஞ்சிடணும். கொஞ்சம் சுடுந்தான். அதோட நீங்கள் பிடிச்சிருங்க. அது எடுக்கும் போது ரொம்ப சூடாக இருக்காது. இந்த பால் வேறு நம்ம பச்சை பாலை தெளித்ததுனால அவ்வளோக்கா சூடாது. இப்போ அவ்வளோதான்.
உருட்டி உருட்டி தட்டு எவ்வளோ எத்தனை உருண்டை இதில் வந்து ஒரு 15-20 உருண்டை வரும், 15 உருண்டை வரும் மேக்ஸிமம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த உருண்டை. ஸ்வீட் வேணும்னா இப்போ உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்ஸ்னால் அதில் இதுவும் ஒன்று. உடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் இது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிடணும். 15 உருண்டைக்கு மேலே தான் வரும் கண்டிப்பாக. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லா உருண்டையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் தான் போட்டு வைக்கணும், டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே வச்சா நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வச்சுருந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.